அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது வித்தியாசமான சிறுதானிய பாயாசம், திணை பாயாசம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு நெய். முதல்ல கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பாதாமை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ முந்திரி பாதாமே நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சையும் ஆப்ஷனல் தாங்க, கிடைச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுத்தது 1/2 கப் திணையை சேர்த்துக்கலாம். திணையை நல்லா கழுவிட்டு ஈரம் போக காய வச்சு அதுக்கப்புறம் தான் சேர்க்குறேன். திணை நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட சேர்க்கலாம். திணையை நல்லா வாசனை வர வரைக்கும் நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாங்க. இது மாதிரி வறுத்துட்டு பாயசம் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திணையை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சுங்க. இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ திணையை நான் குக்கர்லேயே வேக வைக்க போகிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கடாயிலே வேக வச்சுக்கலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். இது கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பை கழுவி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து 5 விசில் வந்துருச்சு. திணையும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச திணையை ஒரு கடாய்க்கு மாற்றியாச்சுங்க. இப்போ வடிகட்டின வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்தது 3 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம், முந்திரி, திராட்சையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமலே தேங்காய் பாலை கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ கடாயோட சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.